உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு குழந்தை பரீட்சை எழுதுது. பரீட்சை எழுதுற அத்தனை நாள் அந்த பொண்ணுக்கு ராகு காலம் அமையுது, இல்ல ராகு புத்தி அமையுது, ராகு திசையா. என்னதான் திறமையா போனாலும் அங்க ஸ்ட்ரகிள் ஏற்படும்னு எனக்கு நல்லா தெரியும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, எல்லா எக்ஸாம்லயும் அவர் தோல்வி. 10 வருஷமா அந்த டேட்டை பார்த்துட்டு இவர் ஜாதகத்தையும் போட்டு பார்த்துட்டா அந்த எக்ஸாம் வர்ற டேட்டு எல்லாமே கேது. தேர்வு எழுதுகிற காலகட்டத்தில், பரீட்சை எழுதுகிற காலகட்டத்தில் 7.5 சனி வந்துருச்சின்னு வைங்களேன், புள்ள என்னதான் திறமையா இருந்தாலும் மார்க் நிச்சயமா அவுட்டு. சனி பகவான் தடையை ஏற்படுத்தியே தீர்வார். இந்த எக்ஸாம் டேட் உள்ள கிரக அமைப்பு, இந்த அமைப்புல என்னென்ன கிரகம் என்னென்ன பாத சாரத்துல வாங்கி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த 9 கோள்களும் எந்த நட்சத்திர சாரத்துல வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு, நவதானிய தீபம் போட்டு, நீங்க படிக்கிற இடத்துல வெண்தாமரை திரி இருக்கணும். வெண்தாமரை திரி தீபம், கொன்றை மலர் பூ வச்சு படிச்சீங்கன்னா ஞானமும் அறிவும் கைகூடும். குருவருள் கிடைக்கணும் அப்படின்னா படிக்கக்கூடிய அந்த சேரோ நாற்காலியோ பலகையோ இழுப்ப மரத்துல செஞ்சு உட்காரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கொச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனி முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லாவே. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம், இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் அமையும் நல்லபடியா அப்படின்னு. அந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, நிறைய கமெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த நாளை இது கூட கனெக்ட் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்ட்டு. ஆனா நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் புரியல. அதை முதல்ல எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறது தான் இப்ப அவங்களோட கேள்விகளா இருந்துட்டு இருக்கு. அதாவது இது எப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன விஷயந்தான், பட் அவங்களுக்கு தெரியுதாக்கா நான் நல்ல விளக்கமாக நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, பிறந்த நாள் எல்லாத்துக்கும் தெரியும், பிறந்த தேதி எல்லாத்துக்கும் தெரியும். இது நட்சத்திர ஜாதகம் இருந்துச்சுன்னா நட்சத்திரங்கள்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, இன்றைக்கி எல்லோரும் ஜாதகம் எழுதிடுறாங்க மேக்சிமம், அவங்க நாள் அந்த நட்சத்திரம் இது 2 தெரிஞ்சாலே போதும், அதில் வச்சு நம்ம எடுத்துடலாம். ஒன்று, ஏதாவது அவங்களுடைய ஜனனி ஜென்ம சௌக்கியானம், அது பிறந்த நட்சத்திரமும் ராசியும் எதுவோ முதல்ல அதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிடணும். ஏன்னா உடல் தத்துவம் சொல்லக்கூடியது. அந்த பிறந்த ராசி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த எக்ஸாமுக்குரிய நாள், தேர்வுக்குரிய நாள் இருக்குல்ல, உதாரணமாக அந்த நாளுக்குரிய உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கூட இருக்குது. நான் சில மாணவர்களுக்கு எழுதி வச்சிருக்கிறேன், அதை கூட நான் காட்டுறேன். அது 10வது எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். 10வது தேதிக்கு அதாவது அது பொது தேர்வு. ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட இதை நான் ஒரு 15 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி நேற்று இல்லை, தேர்வு அறிவித்த உடனே பெற்றோர்கள் தேடி வருவாங்க. அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தோடு வருவாங்க. வந்துட்டு அவங்க ஜாதகத்தை வாங்கிட்டு அந்த தேர்வுக்குரிய நாட்களை பார்ப்பேன். பார்க்கும் பொழுது அந்த நாளும் உங்கள் நட்சத்திரத்தில் இவங்களுடைய அந்த குழந்தையுடைய நடப்பு தசா புத்தி அந்தரத்துக்குரிய அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு குழந்தை பரீட்சை எழுதுது. ஆனால் பரீட்சை எழுதுகிற அத்தனை நாள் அந்த பொண்ணுக்கு ராகு காலம் அமையுது, இல்லை ராகு புத்தி அமையுது, ராகு திசை அமையுது. அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ராகுவா இருக்கு. என்னதான் திறமையா போனாலும் அங்கே ஸ்ட்ரகிள் ஏற்படும்னு எனக்கு நல்லா தெரியும். இது ஒரு அம்சம். அப்போ அதை நிவர்த்தி பண்ணுவதுக்கு அந்த ராகு பூஜையை நீங்கள் பண்ணும் பொழுது நிவர்த்தியாக நல்ல மதிப்பெண் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒன்று. ஒருத்தர் சிஏமா, சிஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, எல்லா எக்ஸாம்லேயும் அவர் தோல்வி. அவர் ஆனால் மொத்தமாக திருப்பி எல்லாம் ஃபுல்லாக தான் எழுதணும் போல, விடுபட்டதில் முடியாது போல இருக்கு. அவர் சார் என் வாழ்நாளில் நான் நூலாயிட்டேன் சார் அப்படின்னார். ஜாதகத்தை முதல்ல எடுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதின டேட்டை பூரா கொடுங்கன்னு ஃபுல்லாக. அது அவர் என்னென்ன எக்ஸாம் எத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 10 வருஷமாக எழுதிட்டு இருக்காரு. 10 வருஷமாக அந்த டேட்டை பார்த்துட்டு இவர் ஜாதகத்தையும் போட்டு பார்த்துட்டா அந்த எக்ஸாம் வர்ற டேட்டு எல்லாமே கேது.
அவர் ஜாதகத்துல அன்னைக்கு பாத்தீங்களா? ஏங்க 10 வருஷம் என்ன சார் சொல்றீங்க? நீயே பாருப்பா, நான் என்ன பண்றது? 10 வருஷமா கேதுதாயா உனக்கு கெடுது. உன் ஜாதகப்படி கேது அஸ்தமனத்தை உட்காந்து நீ எங்க போனாலும் அங்க வந்து நிக்குதா இல்லையா? நீ எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? அதான சார் நானும் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எல்லாம் தோல்வியானதுக்கு அப்புறம் தான் ஒரு ஜோசியர்கிட்ட வர்றாங்க. அது வரைக்கும் கோச்சிங் சென்டர்லாம் இப்போ வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 500 மாணவர்கள் படித்தா 50 மாணவர்கள் பாஸ் ஆக தான் செய்வாங்க. 50 மாணவர்கள் வந்து பேப்பரில் முன்பக்கத்தில் வந்து பக்கமாக விளம்பரம் கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில். அப்புறம் அவங்களாம் அப்படி சம்பாதிக்காம கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஆனால் எல்லா மாணவர்களும் ஜெயிக்கிறாங்க. அதுதான் இங்கே அப்புறம் வேணும். எல்லாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், எல்லாரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், எல்லாரும் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஆசை இருக்கிறது நியாயம்தான். ஆனால் எல்லாம் படித்த சில மாணவர்கள் தோல்வி அடைவாங்க. எதுவுமே சரியாக போய் பாஸ் ஆகிட்டு அவன் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுறான். அப்போ அவனுக்குடைய காலமும் நேரமும் பிரபஞ்சமும் பிரணவமும் அந்த தசாபுத்தி அந்தரமும் அவனுக்கு இணையாக செயல்படும் பொழுது, இணக்கமாக செயல்படும் பொழுது அவர் வெற்றி பெறுவார். அதே காலமும் நேரமும் இவருக்கு எதிர்மறையாக செயல்படும் தோல்வியை சந்திப்பார். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. இந்த தேர்வு எழுதுகிற காலகட்டத்தில், பரீட்சை எழுதுகிற காலகட்டத்தில் 7.5 சனி வந்துருச்சின்னு வைங்களேன், புள்ள என்னதான் திறமையாக இருந்தாலும் மார்க் நிச்சயமாக அவுட்டு. சனி பகவான் தடையை ஏற்படுத்தியே தீர்வார். நான் என் அனுபவத்தை நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். நீ எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனமா இருங்க, சனி அவர் தடை ஏற்படுத்துவார். அப்போ முன்னாடி சனி பகவானுடைய பிரீதி பண்ணிக்கணும், புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் அப்போ அந்த பரீட்சை வரும்பொழுது அந்த மாணவர் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் ரொம்ப முக்கியம். பரீட்சை நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே இணையணும். இணைஞ்சாதான் இவங்க செட்டி போடுவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து சந்திர திசையா இருக்கும், இல்லை சனி திசையா இருக்கும். வரக்கூடிய நாள் வந்து சந்திரனுடைய திசையா இருந்துச்சு அப்படின்னாக்கா, இது எதிரடை நட்சத்திரமா மோத ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே போய் இந்த பொண்ணு டென்ஷனில் ஏதாவது ஒன்று கோட்டை விட்டு வந்துடும். நல்லா தான் படிச்சுட்டு போயிருப்பாங்க, பதிலே தெரிஞ்சிருந்தா அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த ஒன்வேர்டு மார்க் எடுப்பாங்க, இதுக்கு இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு போய் ஒரு டிக் போட முடிஞ்சு வச்சுக்க, அவ்வளோதான் மார்க் போச்சு. அந்த குழப்ப நிலையை உருவாக்குவது அந்த கிரகத்தினுடைய வேலை. இதுதான் கற்ற வித்தை களத்தில் உதவாது என்ற துரோணரின் சாபப்பட்ட கர்ணனின் ஜாதகம். நீ என்னதான் கெட்டிக்காரனா போனாலும் களத்துல உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்பா. அப்ப சப்போர்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதலிலேயே நாளை நம்மை ஆட்சி செய்யக்கூடிய, அதாவது நீங்க பரீட்சை எக்ஸாம் காலில் போனா உங்களுக்கு சூப்பர்வைசிங் பண்ண போறவங்க யாரு, உங்களுக்கு இன்னைக்கு வரவங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப விசிட்டிங் வரும். ஏன்னா இது ரகசியம் தானே, தெரிஞ்சாதான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுவீங்களா போய். அப்ப நாளைக்கு வரக்கூடிய உண்மையிலே சூப்பர்வைசிங் பண்ண போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பிளானட்ஸ். அவரு தான் உங்களுக்கு நாளைக்கு சூப்பர்வைசிங் பண்ண வர்றாரு. அன்னைக்கு என்ன திசை ஓடுது, என்ன அந்தரம் ஓடுது, என்ன நட்சத்திரம், அவர் தான் அன்னைக்குள்ளே கர்த்தா. அவர் தான் உண்மையான சூப்பர்வைசர். அவரை தான் நீங்க சரி பண்ணணும். உங்களுக்கு எதிராளியா வந்துட்டாருன்னா முடிஞ்சது கதை. உங்களை ஃபேவரா வந்துட்டாரா எடுத்து கொடுத்துருவாரு. அப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரீட்சையில் அவன் என்னன்னா கேள்வி கேட்கலாம், ஆனால் அதுக்குரிய விடை உங்ககிட்ட தயாரா இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேவரபிளா இருக்கிற டைம், நான் ஃபேவரபிளா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாவே சில நேரங்களை வந்து கேள்வியே தப்பா கேட்டுருவாங்க கொஸ்டின்ல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலே போதும் முழு மார்க் உண்டுன்னு போட்டுருவாங்க. நீங்க அதை அட்டன் பண்ணி முழு மார்க் கிடைச்சிச்சா இல்லைங்களா? இது ஒரு அதிர்ஷ்டம் தானே. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விபரீத யோகம்னு இதுக்கு பேரு. இந்த மாதிரி சில மாணவர்கள், எப்பா நீங்க இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இந்த சப்ஜெக்ட்ல வராத கொஸ்டின் நீங்க கேட்டுட்டீங்க, மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப இந்த கேள்வியை எந்தெந்த குழந்தைகள் வந்து அட்டன் பண்ணியிருந்ததோ அதுக்கெல்லாம் முழு மதிப்பெண் கொடுக்கப்படும். அரசாங்கம் அறிவிச்சுட்டானா முழு மதிப்பெண் கிடைச்சிடும். இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்களா இல்லையா? அதுதான். அப்ப காலக்கணக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஜாதகத்துல வந்து அவங்களுடைய தசாபுத்தி அந்தரத்தை வச்சு இதை வச்சு இவங்க எல்லா சப்ஜெக்டுக்கும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து இது பொதுவாக இது என் பொண்ணுக்கே நான் போட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் எனக்கு நிறைய வந்து நாமக்கல், ஈரோடு, சேலம் அவங்க தான் அதிகமாக என்கிட்ட வருவாங்க. அந்த பெல்ட் உள்ள ஸ்கூல் வாத்தியார், ஸ்கூலில் எல்லோரும் வருவாங்க. அது மாதிரி சில பேர் தெரிஞ்சவங்களாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகப்படி பார்த்து காமனாக எல்லாம் போட்டு விட்ருவேன். பொதுவாக வந்து போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு, இந்த பாருங்கள் இது வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம் சோசியல் சயின்ஸு இந்த மாதிரி. இது வந்து அன்னைக்குள்ள கிரக அமைப்பு. இது வந்து தமிழ், இது பாருங்க, இது வந்து அன்னைக்குள்ள கிரக அமைப்பு, இந்த எக்ஸாம் டேட் உள்ள கிரக அமைப்பு.
இந்த அமைப்பில் வந்து என்னென்ன கிரகம் என்னென்ன பாத சாரத்தில் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது. அப்போது அந்த 9 கோள்களும் எந்த நட்சத்திர சாரத்தில் வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு, இந்த 9 கோள்களும் என்ன நட்சத்திர சாரத்தில் வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு நவதானிய தீபம் போட்டு அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரத்துக்குரிய அவருடைய நைவேத்தியம், அதாவது ஆத்ம பிரசாதம்னு இதுக்கு பேர். அந்த ஆத்ம பிரசாதத்தை அந்த குழந்தை உட்கொண்டு சென்றால் அந்த மாணவர் அதிக மதிப்பெண் பெறுவது உறுதி. ஏன்னா ஞாபகத்தன்மை தூண்டப்படும், ஞாபகத்தன்மை அதிகரிக்கும், அவர்கள் அதிகமான மதிப்பெண் பெறுவார்கள். இதுதான் மகாபாரதத்தில் விஸ்வகர்மா செஞ்ச சூட்சும ரகசியம்னு இதுக்கு பேர், தேர்வில் வெற்றி பெறுவதற்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு விஷயங்களை போட்டு நம்ம இதை பண்ணுறோம். இதை பண்ணும்பொழுது அந்த மாணவர்கள் வந்து அதை அந்த கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கல்ல, இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதகத்தையும் கோச்சார கிரகநிலைகளையும் ரெண்டையும் இணைச்சி ஒரு புதுசாக நம்ம போடும்பொழுது அந்த மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண் பெறுவார்கள். இது மாணவர் மட்டுமில்லை, எல்லா துறைக்கும் பொதுவான. ஏன்னா என்ன சந்தித்து ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐஎஃப்எஸ் படிக்கிறவங்க அடுத்த அதான் சார் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பொது தேர்வுகளுக்கு பண்றோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குலாம் வந்து ஒரு 10 வருடங்களா 15 வருடங்களா தொடர்ந்து வந்து அவங்க முயற்சி செஞ்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது அமையவே அமையாது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணுவீங்க? நான் ஒரு சொல்றேன்ல, அமெரிக்கால பென்டகன் இருக்குல்ல, பென்டகன் வந்து இராணுவ தலைமையகம் அமெரிக்கால. அந்த பென்டகனுடைய சீஃப் போஸ்ட் ஒருத்தருக்கு வேணும். நம்ம ஊருக்காரர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதில் வந்து அவர் என்னமா எக்ஸாம் எழுதுறாரு, பட் அதில் தோல்வி அடைகிறார். அந்த பதவியை அந்த சீஃப் போஸ்ட்டில் 0.12 மார்க்கில் கோட்டை விட்டுறாரு. அவங்க என்ன சந்திக்க வந்தாங்க. நான் சொல்கிறது வந்து 2018, 7 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சார் தெரியல, பட் ஆனால் நான் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு அதில் கிடைக்க மாட்டேன் அச்சீவ்மெண்ட். ஏன்னா பட் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அந்த சீஃப் தலைமை பதவிக்கு போனவர். அப்போ அதை நான் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணேன். ஓ, இந்த கிரகம் தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறது சனியோடைய பார்வை ஸ்ட்ரகிள் பண்ணுது. இந்த கிரகங்கள் இது என்ன சார் பண்ண புதன். அப்போ இதை சரி பண்ண வச்சு அந்த பாதசாரத்தை எடுத்து அதுக்குரிய பரிகாரத்துக்குரிய சேத்திரங்களில் போய் இது நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அந்த கோயிலில் போய் அந்த பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி அதை நிவர்த்தி பண்ணார். அதுக்கப்புறம் பரீட்சை எழுதினார், ஜெயிச்சார், அந்த போஸ்ட்டில் போய் உட்காந்துட்டார். இதனுடைய அனுபவமான உண்மை. எல்லாத்துக்கும் அது அதான் அந்த தடையை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் அதெல்லாம் எல்லாம். இன்னொரு விஷயம் ரகசியம் சொல்ல கேட்டிங்களா, முதல்ல வந்து குழந்தைக்கு கோர்ஸே 6 மாதம்தான். 6 மாத கோர்ஸ் வந்து கர்ப்பத்திலேயே கொடுக்கணும். எல்லா வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் படிக்கிறான், சிபிஎஸ்சி படிக்கிறான், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான், அதெல்லாம் கல்வி முறையே கிடையாது. ஒரு தாய் தன் வயிற்றில் குழந்தை உருவான 6 மாதம் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கல்விதான் அகிலத்திற்கு ஆளுமைக்கு அனைத்துக்கு கொடுக்கக்கூடிய கல்வி. அந்த குழந்தைய யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கல்வி தான் எல்லா பெற்றோரும் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 6 மாதம் முடிந்து மீதி 4 மாதம் முடிந்தவுடன் 5ஆவது மாதத்திலிருந்து குழந்தை உதைக்க ஆரம்பிச்சிடும். மீதி 6 மாதம் காலம் அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த தாய் தன் குழந்தை எல்லாரும் வெற்றி பெறணும், அதுக்கேற்ற சூழலில் வசிக்க வேண்டும். அதற்கேற்ற இப்போ வித்யாகாரனா வரணும் அப்படின்னா கல்வி சார்ந்த இடங்களில் போய் உட்காரணும், லைப்ரரியில் போய் உட்காரணும். அந்த தாய் லைப்ரரியில் படிக்கணும், நல்ல பேச்சாற்றல் உள்ள இடங்களில் போய் கேட்கணும், செவி வழியெல்லாம் உள்ளே வாங்க. அந்த குழந்தை வாங்கி வாங்கி கல்வி கற்று வெளியே வரும் பொழுது மிகப்பெரிய அறிவாளியாக வருவான். இது உண்மை உண்மை உண்மை. நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருப்பேன், 6 மாத கோர்ஸ் தான் அகிலத்துக்கே கொடுக்கக்கூடியது. அதை எல்லா பெற்றோரும் செய்யுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள், ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் சம்பாத்தியத்தில் பாதி குழந்தையுடைய கல்விக்கே செலவு பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கூலில் படித்தா இந்த எல்கேஜிக்கு அட்மிஷனே கிடைக்கல சார், 2 லட்சம் பணம் கட்டுறேன். அவன் ஒன்று வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறான்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 2 லட்சம் கொடுத்தா அப்படி காசை கொடுத்து அறிவை விலைக்கு வாங்கிட முடியுமா? அதை முதல்ல பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறான், வணிகம் பண்ணுறான். உன் குழந்தைய வச்சு அப்படி ஆக்கிற எப்படின்னா கடைசி எந்த ஆளும் செய்யப்படல. கற்பூர பிறப்பால் வர வேண்டும் கல்வி. அந்த பிறப்பால் வருவதற்கு ஏதாவது தடை இருந்தால் உரிய ஜாதகரையோ நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரோ ஏதோ ஒரு குருவையோ நாடி அவருடைய ஆலோசனையின் பேரில் அதற்குரிய தடையை நிவர்த்தி பண்ணுவது, அதற்குரிய ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த குழந்தை மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவான், மிகப்பெரிய கல்வியாளனாக வருவான், மிகப்பெரிய அறிவாளியாக வருவான். பேரறிஞர், பெரிய 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 அறிஞர்கள், பெரிய பெரிய ஆளுமை மிக்க மனிதர்கள், இவர்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய இடத்துல போய் ஒரு பெரிய கல்வி பயின்று ஒன்று வரல. சாதாரண நிலையில் கல்வி பயின்றவங்க தான் உலகத்தை ஆண்டிற்காக வென்றிருக்காங்க. இது மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்போ காலக்கணக்கே தெரிய வேண்டும்.
அதனுடன் கல்வி அறிவை இணைக்க வேண்டும். கல்வியும் காலக்கணக்கையும் தெரிஞ்சவுடன் அதற்கேற்ற விஷயங்கள் நீங்கள் வழிபாடு செய்து. இன்னொன்று சொல்கிறேன், நான் அந்த வெண்தாமரை திரி இருக்குல்ல, வெண்தாமரை திரி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த படிக்கிற இடத்துல படிச்சிங்கன்னா ஞானம் கூடும். ஒன்று. அப்புறம் வந்து ஆமாம், அந்த நீங்கள் படிக்கிற இடத்துல வெண்தாமரை திரி இருக்கணும். வெண்தாமரை திரி தீபம் சரஸ்வதியுடைய அம்சம். இல்லை கொன்றை மலர் பூ வச்சு படிச்சிங்கன்னா ஞானமும் அறிவும் கைகூடும். இழுப்ப மர பலகை, இழுப்ப பலகைன்னு சொல்லுவாங்க. இழுப்ப மர பலகை வந்து இதுக்கு பேர் தார்காவனம்னு பேர். தார்காவனம் குரு அறிவு, குருவுடைய ஞானம் கிடைக்கும். குரு அவர்கள் கிடைக்கணும் அப்படின்னா உட்காந்துருக்க அந்த குழந்தை படிப்பாளர்கள், நீங்கள் உட்காந்துக்கூடிய படிக்கக்கூடிய அந்த சேரோ நாற்காலியோ பலகையோ இழுப்ப மரத்தில் செஞ்சு உட்காரும். அந்த டெஸ்க் வந்து இழுப்ப மரத்தில் இருக்கணும். அதில் உட்காந்து நீங்கள் படிச்சீங்கன்னா அது சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து அந்த கல்வி ஞானமும் தானாகவே கிடைக்கப்படும். ஏன்னா தார்காவனத்து ரிஷியின் பேர். தார்காவனம் என்பது குருமார்கள் இருக்கக்கூடிய இடம். நீங்கள் இழுப்ப மரத்தில் ஒன்று வைங்க போதும். இழுப்ப மரத்தில் முக்காலி செஞ்சு விளக்கேற்றி வைங்க. இழுப்ப மரம் கட்ட ஒன்று வைங்க. அந்த குழந்தைய உட்கார இடத்த பலகை இழுப்ப மரம் எல்லாம் பிளாஸ்டிக்கும் இரும்பு ஸ்டீலும் கண்ணு எல்லாமே வச்சுருக்கீங்க, அது வேலை செய்யாது. அந்த காலத்தில் வந்து படுப்பதற்கு கடம்ப கட்டில், படிப்பதற்கு இழுப்பை கட்டில்னு சொல்லியிருக்கிறான். ஏன் சொல்லியிருக்கிறான்? அது வேலையை செய்யும் என்பது. அப்போ இந்த மாதிரி சமித்துக்களை எல்லாம் வாங்கி உபயோகப்படுத்தலாம். ஒன்று இல்லை ஞாயிறு சமித்து, அதாவது பேரண்டத்தினுடைய உயர்வான மூலிகை, உன்னதமான மூலிகை, தலைமை மூலிகை ஞாயிறு சமித்து. இந்த ஞாயிறு சமித்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் உலகத்தில் உயர்வான சமித்து. அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த ஞாயிறு சமித்தையும் நீங்கள் வந்து ஞாயிறு அரிசியை நீங்கள் சாப்பிடலாம், ஞாயிறு இலையை சாப்பிடலாம், ஞாயிறு தண்டு இதெல்லாம் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய, அறிவை தூண்டக்கூடிய சக்தி உள்ள, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தரக்கூடிய. எனவே இந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இவையெல்லாம் ஒன்றுடன் இணைந்தது. அதற்கு வந்து இந்த கிரக அமைப்பையும் கால அமைப்பையும் அதனோட இணைந்த தெய்வீகத்தன்மையும் இணைத்து நீங்கள் பயணித்தால், அதாவது அது சம்பந்தோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நீங்கள் முதலிடத்தை பெறுவீர்கள் என்பது உறுதி, உண்மை. எனவே அதை சரியாக நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார். தேர்வு அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு இப்ப வரைக்குமே ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டு இருக்கு. பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி படிச்சீங்கன்னா, இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா. வணக்கம்.